வணக்கம் நண்பர்களே, என்னோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். வந்தார்கள் வென்றார்கள் அத்தியாயம் 36. தந்தையை மனதளவில் வெறுத்த குஸ்ரு தப்பிக்க சமயம் பார்த்தார். அக்பர் பாதுஷாவின் நினைவு நாள் வந்தது. தாத்தாவின் கல்லறைக்கு சென்று வணங்கிவிட்டு வருகிறேன் என்று அனுமதி கோரிய குஸ்ருவை பாதுகாப்பாக அனுப்பி வைத்தார் ஜஹாங்கீர். போன இடத்தில் எப்படியோ கூட வந்தவர்களுக்கு டிமிக்கி தந்துவிட்டு தப்பித்த இளவரசர் தன் குதிரையை ஒரே மூச்சில் ஓட்டி பஞ்சாப் பிரதேசம் போய் பதுங்கி கொண்டார். குறுகிய காலத்தில் ஒரு படையையும் திரட்டி கொண்டு தந்தையை எதிர்த்து போர் முழக்கம் செய்தார். முகம் சிவந்து போன ஜஹாங்கீர் மகனின் புரட்சியை அடக்க ஒரு பெரும் படையுடன் கிளம்பினார். கோபத்திலும் அவசரத்திலும் தன் ஓபியம் ஸ்டாக்கை கூட எடுத்து கொண்டு செல்ல மறந்து போன இடத்தில் ஆட்களை அனுப்பி எங்கிருந்தோ ஓபியம் வரவழைத்து கொண்டதாக செய்தி. ஜலந்தர் அருகே சில மணி நேரமே நடந்த போரில் மொகலாய பெரும் படையினை ஈடுகொடுக்க முடியாமல் தோற்றுப்போனார் குஸ்ரு. காபூலுக்கு தப்பிக்க முடிவெடுத்து விசுவாசமான சகாக்கள் ஹுசைன் பெக் மற்றும் அப்துல் அசீஸுடன் ஒரு ஓட்டை படகில் ஏறி செனாப் நதியை கடக்க பார்க்க பாதியில் படகு கவிழ்ந்தது. நீந்தி சென்று நதியின் நடுவில் இருந்த ஒரு திட்டின் மீது வெடவெடத்து கொண்டு உட்கார்ந்திருந்த இந்த மூவரையும் கைது செய்தது மொகலாயப்படை. குஸ்ருவின் கைகளையும் கால்களையும் சங்கிலிகளால் பிணைத்து இழுத்து கொண்டு ஜஹாங்கீர் முன் நிறுத்தினார்கள். தந்தையின் காலில் விழுந்து அழுத குஸ்ருவை தூக்கி நிறுத்தி அணைத்து கொண்டாலும் உடனடியாக மனம் கலங்கி மன்னிப்பதற்கு ஜஹாங்கீர் என்ன ஹுமாயூன் பாதுஷாவா? பாதுஷாவின் ஆணைப்படி குஸ்ருவின் சகாக்களை இருவருக்கும் முழுசாக மாட்டுத்தோலை ஈரப்படுத்தி அணிவித்து மூக்கு கண்ணுக்கு மட்டும் சற்று இடைவெளி விட்டு இறுக தைத்தார்கள். பிறகு இருவரையும் கழுதைகள் மீது பின்புறம் பார்க்கும்படி அமர்த்தி ஊர் வீதிகளில் தொடர்ந்து ஊர்வலமாக கொண்டு சென்றார்கள். கொளுத்தும் வெயிலில் மாட்டுத்தோல் உலர்ந்து மேலும் உடல்கள் இறுகியது. மாலையில் பாதுஷா முன் தோலை கத்தரித்து கழட்டி பார்த்ததில் குஸ்ருவின் நண்பர்கள் இருவருமே அலறக்கூட முடியாமல் மூச்சு திணறி இறந்திருந்தார்கள். அதைத் தொடர்ந்து கடைவீதியின் இருபுறமும் கூர்மையான முனையோடு வரிசையாக பொருத்தி வைக்கப்பட்டிருந்த மூங்கில் கம்பங்களில் குஸ்ருவுக்கு ஆதரவாக போரிட்ட வீரர்களை உயிரோடு கழுவில் ஏற்றினார் ஜஹாங்கீர். முத்தாய்ப்பாக குஸ்ருவை ஒரு யானை மீது அமர்த்தி அந்த வீதியில் நாள் முழுவதும் குறுக்கும் நெடுக்குமாக அழைத்து செல்ல சொன்னார். பிறகுதான் பாதுஷாவிற்கு அமைதி திரும்பியது. இது நடந்து ஜஹாங்கீர் ஆட்சி பீடத்தில் ஏறி 6 மாதங்களுக்குள். பிறகு ஓராண்டு காலத்திற்கு விலங்குகளால் பிணைக்கப்பட்டு வீட்டுச் சிறையில் வைக்கப்பட்டிருந்தார் குஸ்ரு. மகனின் மனதிற்குள் தகித்து கொண்டிருந்த புரட்சி கனல் அணைந்திருக்கும் என்று தப்பு கணக்கு போட்ட ஜஹாங்கீர் சங்கிலிகளிலிருந்து குஸ்ருவை விடுவித்ததோடு நில்லாமல் ஒரு முறை வேட்டைக்கு அழைத்து கொண்டு போன இடத்தில் தந்தையை கொல்ல குஸ்ரு போட்டிருந்த திட்டம் பாதுஷாவுக்கு தெரிய வந்தது. அரண்மனையில் உள்ள சுமார் 400 பிரபுக்களுக்கும் சில பல தளபதிகளுக்கும் இந்த சதித்திட்டத்தில் பங்குண்டு என்று மன்னருக்கு தகவல் வந்தது. இந்த துரோகிகள் அத்தனை பேருக்கும் ஒட்டுமொத்தமாக நான் தண்டனை வழங்கினால் தேவையில்லாமல் ஊரெங்கும் பேச்சு கிளம்பும். ஆகவே அவர்கள் மீது ஒரு கண் வைத்தால் போதும். மற்றபடி எதுவும் பெரிதாக கண்டுகொள்ள வேண்டாம். சதித்திட்டத்தில் முன்னணியில் நின்றவர்களை மட்டும் 4 பேரை பொறுக்கி எடுத்து பரலோகம் அனுப்புங்கள் என்று ரகசியமாக ஆணையிட்டார் ஜஹாங்கீர் பாதுஷா. இதற்கு பிறகு மகனை முழு ஆளாக உழவ விடுவது ஆபத்து என்று முடிவெடுத்த ஜஹாங்கீர் குஸ்ருவின் கண்களை பறித்து விடும்படி தன் மெய்காவலர் படையினரிடம் சொல்லி அனுப்பினார். சிறைப்பட்டிருந்த குஸ்ருவின் கண்கள் பழுக்க காய்ச்சிய இரும்பு கம்பியால் ஊடுருவப்பட்டன. மிகவும் வீறிட்டு அலறியதாக கேள்விப்பட்டேன். என்ன செய்வது என்று சுயசரிதையில் குறிப்பிடுகிறார் ஜஹாங்கீர். குஸ்ருவின் பார்வையை பறிக்க போன மெய்காவலர் படையிலும் குஸ்ரு மீது பரிதாபப்பட்ட யாரோ ஓரிருவர் இருந்து வைக்க இளவரசரின் ஒரு கண் மட்டும் அவ்வளவாக சேதப்படுத்தாமல் இறுக்கத்தோடு விடப்பட்டது. பிற்பாடு மகன் நிலை கண்டு சற்றே நெகிழ்ந்த ஜஹாங்கீர் வைத்தியத்துக்கு ஏற்பாடு செய்தார். பாரசீகத்திலிருந்து இதற்காகவே வந்த பிரபல கண் வைத்தியரான ஹக்கீம் சாத்ரா தந்த சிகிச்சையில் குஸ்ருவுக்கு கண் பார்வை சற்றே குறைய திரும்பி வந்துவிட்டது என்று கேள்வி. இருப்பினும் நடந்து முடிந்த இந்த பயங்கரங்களுக்கு பிறகு துவண்டு போயிருந்த இளவரசர் அப்பாவுக்கு எதிராக தலையே தூக்கவில்லை. ஜஹாங்கீர் காலத்து வரலாற்று பக்கங்களை புரட்டி பார்க்கும்பொழுது பொதுவாக இளவரசர் குஸ்ருவுக்கு நாட்டில் நிறைய ஆதரவாளர்கள் இருந்திருக்கின்றனர் என்பது புரிகிறது. அந்த இளைஞர்
படிப்பறிவு மிக்கவர் மட்டுமல்ல, ஏகபத்தினி விரதம் காத்தவர் என்பதும் வியப்பான ஒரு செய்தி. வேறு பல காரணங்களினாலோ இலக்கை அடையாமல் அல்பாயுசில் இறந்தவர்கள் ஒவ்வொரு நாட்டிலும் உண்டு. வரலாற்று மூலையில் உள்ள அந்த வாய்ப்பிழந்தவர்கள் பட்டியலில் குஸ்ருவின் பெயரும் இடம் பெறுகிறது. குஸ்ரு சம்பந்தமாக வேறொரு துயரமான நிகழ்ச்சியும் நடந்தது. மென்மையும் மூர்க்கத்தனமும் மாறி மாறி ஜஹாங்கீர் பாதுஷாவை ஆட்டி படைக்கும் என்று முன்பே குறிப்பிட்டோம் அல்லவா? முன்பு குஸ்ரு பஞ்சாபுக்கு தப்பி சென்ற போது அவருக்கு சீக்கிய மத குருவான அர்ஜுன் சிங் உதவியதாக கேள்விப்பட்ட ஜஹாங்கீர் துரோகம் என்று குற்றம் சாட்டி அந்த முதியவரை கைது செய்ய ஆக்ராவுக்கு இழுத்து வர செய்தார். குரு அர்ஜுன் சிங் செய்த ஒரே குற்றம் குஸ்ருவிற்கு 5000 ரூபாய் தந்து உதவியது. விசாரணையில் அந்த பெருமகனார், அரசே, உங்கள் தந்தையார் அக்பர் பாதுஷா எங்களுக்கு எத்தனையோ உதவிகள் செய்திருக்கிறார். கையில் காசில்லாமல் அவருடைய பேரப்பிள்ளை தவித்தது கண்டு மனம் சங்கடப்பட்டது. ஆகவே என்னிடம் இருந்த பணத்தை தந்து உதவினேன். மனிதாபிமான அடிப்படையில் செய்த உதவிதான் அது. உங்களுக்கு எதிரான காரியம் என்று தயவு செய்து தவறாக எடுத்துக்கொள்ளாதீர்கள் என்று மென்மையாக வாதிட, போகட்டும் என்று 2 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து தண்டனை வழங்கினார் ஜஹாங்கீர். பெரியவரோ, மன்னிக்க வேண்டும் சக்கரவர்த்தி, தவறு செய்தவர்களுக்குத்தான் அபராதம் விதிக்கப்படுவது வழக்கம். சிரமத்தில் இருந்த தங்கள் மகனுக்கு உதவி செய்ததை நான் குற்றமாக எப்படி ஒற்றுக்கொள்ள முடியும் என்று ஆட்சேபிக்க ஜஹாங்கீருக்கு கோபம் ஏறியது. சீக்கிய மக்களின் பெருமதிப்பிற்கும் வணக்கத்திற்கும் உரிய குரு அர்ஜுன் சிங்கிற்கு மரண தண்டனை வழங்கப்பட்டது. பொதுவில் நல்ல மன்னர் என்று பெயர் எடுத்து வந்த ஜஹாங்கீர் ஆட்சிக்கு களங்கம் ஏற்படுத்திய நிகழ்ச்சி அது. அதுவரையில் மிகவும் அமைதியாகவும் சாதுவாகவும் வாழ்ந்து வந்த சீக்கிய மக்கள் உத்வேகம் கொண்ட ஒரு போர் இனமாக மாறியது இந்த கொலைக்கு பிறகுதான் என்கிறது வரலாறு. ஜஹாங்கீரின் மற்றொரு பக்கம் போவோம். பாரசீகத்தில் ஓரளவு வசதியான குடும்பத்தை சேர்ந்த கியாஸ் பெக் என்பவர் வாழ்க்கையில் மேலும் முன்னேற நினைத்து குடும்பத்தோடு இந்தியாவிற்கு கிளம்பி வந்தார். அக்பர் பாதுஷாவிடம் பணிபுரிய வேண்டும் என்று அவர் விருப்பம் நிறைவேறியது. நிர்வாகத்தில் திறமை காட்டி படிப்படியாக உயர்ந்து ஜஹாங்கீர் ஆட்சியில் இதி மத் உத் தௌலா, அரசாங்கத்தின் தூண் என்ற விருது பெயர் பெற்று ஒரு அமைச்சர் அளவுக்கு அந்தஸ்தில் உயர்ந்தவர் இவர். அற்புதமான அழகு ஜொலிக்கும் ஒரு மகளை பெற்ற திறமையும் இவருக்கு இருந்தது. அவள்தான் மெஹருநிசா. அரண்மனையில் இருந்த பிரதான பாரசீக தளபதிகளில் ஒருவரான செர் அஃப்கன் என்பவரை மகளுக்கு திருமணம் செய்வித்தார் தந்தை. ஆகஸ்ட் 1607 வங்காளத்தில் தங்கியிருந்த மொகலாய படைக்கு தளபதியாக போன செர் அஃப்கன் அங்கு எதிரிகளால் கொல்லப்பட இளம் விதவை மெஹருநிசாவையும் அவளுடைய பெண் குழந்தையையும் சோகப்பட்டு போன தந்தை இதிமத் உத் தௌலா அரண்மனைக்கு அழைத்து வந்தார். மறைந்த அக்பர் பாதுஷாவின் ராணிகளின் மேற்பார்வையில் பத்திரமாக மகள் இருக்கட்டும் என்பது அவர் விருப்பம். 4 ஆண்டுகள் கழிந்தன. ஒரு நாள் அரண்மனையில் உள்ள பெண்கள் எல்லோரும் சேர்ந்து லேடிஸ் கிளப் பாணியில் விற்பனை கண்காட்சி ஒன்றை ஜாலியாக நடத்தினர். பொழுதுபோக அரச குலத்து பெண்கள் இப்படி விதவிதமாக விழாக்கள் நடத்துவதும் அப்போது வழக்கமாக இருந்தது. தவிர பெரிய இடத்து இளைஞர்களும் பெண்களும் ஜாலியாக கலந்து பேசவும் குறும்பான சேட்டைகளில் ஈடுபடவும் இப்படிப்பட்ட சந்தைகள் உதவியாக இருந்தது உண்டு. மாலை மங்கிய குதூகலமான சூழ்நிலையில் பரிவாரத்துடன் கண்காட்சிக்கு சக்கரவர்த்தி ஜஹாங்கீர் வருகை தர உற்சாகமான ஆரவாரம். நண்பர்களிடம் தமாஷாக பேசியவாறு நடந்து வந்து கொண்டிருந்த ஜஹாங்கீரின் பார்வை எதேச்சையாக ஒரு ஸ்டாலுக்குள் திரும்ப, அங்கே மேற்பார்வையில் இருந்தது மெஹருநிசா. அந்த பெண்ணின் அழகில் உடனடியாக திக்குமுக்காடி போன ஜஹாங்கீரின் கால்கள் அதற்கு மேல் நகர மறுத்ததாக கேள்வி. மனதை பறிகொடுத்துவிட்ட பின் மன்னர் மாத கணக்கில் காத்திருப்பாரா? விரைவிலேயே ஜஹாங்கீர் மெஹருநிசா திருமணம் நடந்தது. மகாராணியாக ஆன பிறகு மெஹருநிசாவுக்கு புது பெயர் ஒன்றை பரவசத்துடன் சூட்டி மகிழ்ந்தார் ஜஹாங்கீர். நூர் மஹால் என்று. நூர் மஹால் என்றால் அரண்மனையின் ஒளி என்று பொருள். அதோடு திருப்தியடையாத பாதுஷா நூர் ஜஹான், உலகின் ஒளி என்று மனைவியின் பெயரில் ஒரு திருத்தம் கொண்டு வந்தார். அழகிலும் அறிவியலும் கிரேக்க கிளியோபாட்ராவிற்கு இணையாக ஜஹாங்கீரின் இதயத்தில் மட்டுமல்ல, வரலாற்றிலும் தனி இடம் பிடித்த வித்தியாசமான ஒரு பெண்மணி. இவரை பற்றிய அடுத்த அத்தியாயத்தில் நாம் காணலாம். நன்றி. அடுத்த காணொளியில் சந்திப்போம்.